வீடியோவில் நம்ம மொபைலில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளிக் டு இன்ஸ்டால். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இப்போது அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். இதோட பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம கிராண்ட் பண்ணணும். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்க பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி அதை எப்படி சைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பாட்டம் ரைட் கார்னரில் ஆக்ஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் நம்ம எந்த ஆக்ஷன் சூஸ் பண்ண போகிறோன்னா சைனிங் அ பிடிஎஃப். ஸோ இதை நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் டூ மோர் வித் பிடிஎஃப் இருக்குது இல்லையா, அதில் சைன் அ பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம ஒரு ஃபைல் இப்போ சூஸ் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைல். இங்கே ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்மளுடைய பிடிஎஃப் இருக்க லொக்கேஷனை சூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இந்த பிடிஎஃப்பில் நம்ம எங்கே சைன் பண்ணோன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம சைன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எந்த இடத்துல டேப் பண்ணுறோமோ அந்த இடத்துல சைன் ஆகும். நான் இப்போது சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் மேலே டேப் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்ம சைனிங் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூ கலர், க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர். நான் பிளாக் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது பிளாக் கலரில் சைன் பண்ணுறேன். சைன் பண்ணிட்டதும் இப்போ நம்ம இந்த சைன் வந்து நம்ம தப்பாக பண்ணியிருக்கோன்னா இங்கே கீழே டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் ரீசைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோர் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் சைன் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அதை ரீசைஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் நம்ம இந்த சைனை இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டாப்பில் டிக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய பிடிஎஃப் வந்து சைன் பண்ணி சேவ் ஆகியிருக்கும். நம்ம சைன் பண்ண டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஹோம் பட்டனில் தான் வந்து நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இப்போ தான் சைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டாக்குமெண்ட் இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நம்ம டாக்குமெண்ட் கரெக்டாக சைன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நம்ம டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக பிடிஎஃப் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குவரிஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.